அன்புடைய ஊடகவியல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட இந்திய அரசியல் ஜனநாயகத்தின் நிறுவனம் தொடங்கி 46 ஆய்வுகள் இதுவரை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. 2004 தொடங்கப்பட்டு இதுவரை தொடர்ந்து சட்டமன்ற, பாராளுமன்ற, இடைத்தேர்தல் உட்பட அனைத்து விதமான ஆய்வுகளையும் நாங்கள் முன்னெடுத்து மேற்கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் வருகிற 2024 நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி தமிழகத்தில் இருக்கிற 40 புதுவை உட்பட 40 நாடாளுமன்ற தொகுதிகளில் கிட்டத்தட்ட பிப்ரவரி மாதம் 27/2/2027 தொடங்கி ஏப்ரல் 4 வரை களஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அதிலே பங்கெடுக்கக்கூடிய நபர்கள் 42,928 நபர்கள் தரவுகள் சேகரிக்கப்பட்டன. அதன் அடிப்படையில் பல்வேறு விதமான தொழிலாளர்கள், வியாபாரர்கள், அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள், முதியவர்கள், இப்படி பல்வேறு மக்களிடம் களஆய்வு மேற்கொள்ளப்பட்டிருக்கும். அதில் பங்கேற்றோர் பின்னணி பற்றிய விவரங்கள் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை பார்த்துக் கொள்ளலாம். அதற்கடுத்து தற்போதைய தமிழக அரசின் செயல்பாடுகள் என்று பார்க்கிற போது தமிழகத்தின் முதல்வராக மு.க. ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பேற்று 3 ஆண்டுகள் முடிவடைந்த நிலையில் அவர் தலைமையிலான அரசின் செயல்பாடுகள் குறித்த அந்த விளக்கங்களை பார்க்கிற போது விலைவாசி உயர்வு, ஒழுங்கான ரேஷன் பொருட்கள் விநியோகம், நலத்திட்டங்களின் செயலாக்கம், சட்டம் ஒழுங்கை பராமரிப்பது, தொழில்துறையில் புதிய முதலீடுகளை ஊக்குவித்தல், ஆண்டை மாநிலங்களுடன் நதிநீர் பங்கிட்டு அணுகுமுறை, மணல் கொள்ளையை தடுக்கும் நடவடிக்கைகள், அரசு துறைகளில் லஞ்சம் ஊழலை கட்டுப்படுத்தல், மதுக்குடி பிரச்சனைகளை கையாளுதல், குடிநீர் பிரச்சனை கையாளுதல், விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தும் விதம், தமிழக மீனவர்கள் மீதான தாக்குதல், தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றுதல், அரசு ஊழியர்கள் அறுபத்தி இது பற்றிய விவரங்களும், அதுக்கு அடுத்தாக சென்னையில் மழைநீர் குடி வடிகால் பணிகள் முழுமடைவது, அதுக்கு அடுத்தாக கள்ளுக்கடை விளக்காதது, அம்மா கிளினிக் திட்டத்தை ரத்து செய்தது, குடிமராத்து திட்டத்தை கைவிட்டது, மணல் கிரானைட் போன்ற கனிமூல கொள்கை கொள்ளை அதிகரிப்பு, மின் கட்டண வரி சீராய்வு, குடிநீர் பதிவு கட்டணம், சாக்கடை கழிப்பிட வசதி இல்லை, வேலைவாய்ப்பு, வேலையில்லா திண்டாட்டம், மக்களும் போதிய பணப்புழக்கம் இல்லை போன்ற விஷயங்கள் பிரச்சனைகளாக பார்க்கப்படுகிறது. அதுக்கடுத்து தமிழக மக்களின் பிரச்சனைகளை தீர்க்கும் கட்சி என்ற பார்வையில் பார்க்கிற போது தமிழக மக்களின் மேற்கண்ட பிரச்சனைகளை தீர்ப்பதில் திமுக, அதிமுக ஆகிய கட்சியின் தீவிரமான செயல்பாட்டாலும் நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கட்சி மக்களின் பிரச்சனையை தீர்க்க தயாராக இருக்கிறது என்று பார்க்கிற போது திமுக 25.3%, அதிமுக 20%, பாஜக 22.8%, நாம் தமிழர் 11.7%, பிற 20% இருக்கிறது. அதுக்கப்படியாக தமிழக அரசு கொண்டு வரப்பட்ட நலத்திட்டங்களை மக்களின் மதிப்பீடு என்ற பார்வையில் பார்க்கிற போது மகளிர் உரிமை தொகை வழங்கும் திட்டம் 25%, நகர பேருந்துகளில் மகளிருக்கு இலவச பயண திட்டம் இது 100க்கு கணக்கிடப்பட்டிருக்கிறது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். 56%, மக்களுடன் மு.க. ஸ்டாலின் சந்திப்பு திட்டம் 40%, தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் 73% ஆதரவு. இதெல்லாம் அப்புறம் முதியோர் உதவித்தொகை 1200 ஆக உயர்த்தப்பட்ட திட்டம் 40%, மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கடன் தள்ளுபடி 49%, அந்நிய தொழில் முதலீடுகள் ஈர்ப்பு 46%, உயர்கல்வியில் முன்னேற்றம் 40%, மக்களை தேடி மருத்துவம் 32.98%, இல்லம் தேடி கல்வி திட்டம் 30.44%, கலைஞரின் வேளாண்மை வளர்ச்சி திட்டம் 39%, முதல்வரின் முகவரி திட்டம் 35.42%, புதுமை பெண் திட்டம் 44.20%, நலத்திட்ட முதலீடுகளுக்கு மக்கள் மத்தியில் வரப்பு இருக்கிறது. அதுக்கடுத்தாக சட்டமன்ற தேர்தலில் கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை திமுக அரசு நிறைவேற்றியுள்ளதா? ஆமன் சொல்லக்கூடிய 20%, ஓரளவு என்ன சொல்லக்கூடிய 17%, இல்லை என்று 63%. நீட் போன்ற மத்திய அரசின் கொள்கைகளை தமிழக அரசு எதிர்ப்பதால் தமிழக மக்களின் நிலைப்பாடு நன்றி 27, சரியில்லை 59, காசோ 14. நடிகர் விஜயின் அரசியல் தொடக்கம் தமிழக மக்களிடம் தேர்தல் தாக்கத்தை ஏற்படுத்துமா? 20%, இல்லை 66%, காசோ 14%. தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் பொறுப்பேற்று 3 ஆண்டுகள் ஆகியுள்ள நிலையில் அவருடைய செயல்பாடு குறித்து தமிழக மக்களின் விருப்பம் நன்று 30%, சரியில்லை 61, காசோ 9. தமிழக அமைச்சரின் மீதான வழக்கு தண்டனை ஊழல் புகார்கள் குறித்து ஆதரவு 20, எதிர்ப்பு 7, காசோ 10. தற்போது உள்ள அரசியல் சூழலில் தமிழக இளைஞர்களின் மத்தியில் பாஜக மீதான செல்வாக்கு 47% ஆதரவு, எதிர்ப்பு 40, காசோ 13. தற்போதுள்ள தமிழக அரசியல் சூழ்நிலையில் ஆட்சி கலைந்து தமிழகத்தில் தேர்தல் நடந்தால் யார் மூச்சாக வர வேண்டும்? ஸ்டாலின் 30%, எடப்பாடி 22, அண்ணாமலை 20, சீமான் 12.6, பிற 15.4.